Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் பை நம்ம ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபங்க்ஷன் நேம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சம் ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து சம் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். சரிங்களா? ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். சம் ப்ரைஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்பொழுது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெண்டு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் 1000 and then 1500 சொல்லி என்ன பண்ணுறேன்னா ரெண்டு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து இங்கே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து இங்கே ரிசீவ் பண்ணணும். ஜஸ்ட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற வேரியபிள் மூலிமா இந்த ரெண்டு ப்ரைஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். இது நம்ம வந்து சம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரிட்டர்னில் போயிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன பண்ணுறேன்னா சம் பண்ணிவிட்டு இது ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எங்கே போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் ப்ரைஸ் ஃபங்க்ஷன் வந்து எங்கே கால் பண்ணமோ அங்கே தான் போகும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு வேரியபிள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லெட் ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை ரிசீவ் பண்ணி ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ரிசல்ட்டை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தோம்னா வந்து 2500 சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நார்மலாக சம் ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 2000 சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு சேம் அவுட்புட்டாக வந்திருக்கும். நமக்கு எந்த இடமே வந்து இங்கே அக்கர் ஆகிருக்காது. ஏன்னா இங்கே நான் 3 வழியாக நான் பாஸ் பண்ணுறேன். பட் இங்கே வந்து இங்கே 2 வேரியபிளாக ரிசீவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா மற்ற ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக எரர் வந்திருக்கும். சரிங்களா? ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வேல்யூக்கு என்ன பண்ணுன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிளில் இந்த 2 வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ லாஸ்ட் நம்ம பாஸ் பண்ண வேல்யூ வந்து நமக்கு வந்து எடுத்துக்காது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு வந்து செப்பரேட்டாக எந்த வேரியபிளும் நம்ம டிக்ளேர் பண்ண கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் வந்து 1000 1500 வந்து எடுத்துட்டு அதை ஆட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து தேர்டாக பாஸ் பண்ண வேல்யூ வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம இன்னொரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கமா கொடுத்துட்டு இஜெட் என்ன பண்ணலாம்னா அதில் வேல்யூ கெட் பண்ணி ஸோ அதை வந்து சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ஆனால் இப்போ நான் வந்து ஒரு மல்டிபிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறேன் வச்சுக்கோங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு 2500 கொடுத்துக்கிறேன். 2500 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும்னா திரும்பி நான் வந்து 2 வேரியபிள் எக்ஸ்ட்ரா டிக்ளேர் பண்ணி அதை வந்து சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் பாருங்களேன். இது எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இங்கே வந்து ஆர்குமெண்ட் சொல்லிட்டு டிஃபால்ட்டாக ப்ரீ டிஃபைன்டு வேல்யூ ஒன்று இருக்குது. ஸோ இது நான் என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாஸ் பண்ண வேல்யூ எல்லாமே இந்த ஆர்குமெண்ட்டில் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்து எக்ஸ் ஒய் இஜெட் சொல்லிட்டு நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணி ஸோ அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஆர்குமெண்ட்டில் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ஆர்குமெண்ட் மூலிமா நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் அந்த ஆர்குமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ஆர்குமெண்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பாஸ் பண்ண எல்லா வேல்யூமே ரிசீவ் பண்ணி இந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே டைப்பில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஏரோ மார்க் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸில் வந்து 1000 and then 1 2 3 சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ பாஸ் பண்ண வேல்யூவை இந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் மூலிமா வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வேல்யூவை சம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாருங்களேன் இங்கே என்ன பண்ணுறதுன்னா ரிட்டர்னில் போயிட்டு ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 1 ஓகேங்களா? ஃபஸ்ட் 0 நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து இண்டெக்ஸ் வந்து 0 ஸ்டார்ட் ஆகிறதுனால வந்து ஃபஸ்ட் 0 நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 2 ஸோ சாரி 1 நெக்ஸ்ட் 2 கொடுத்துக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் இங்கே வந்து 2 கொடுத்துக்கலாம். அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் ஸோ இங்கே வந்து 3 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா வேல்யூவை வந்து ஆர்குமெண்ட்ஸில் சிங்கிள் வேரியபிளில் பாஸ் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை ஆட் பண்ணி என்ன பண்ணுறேன் ரிட்டர்ன் பண்ணுறேன். அந்த வேல்யூ எங்கே போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வேரியபிளில் போயிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா வேல்யூமே ஆட் பண்ணிவிட்டு நமக்கு 7000 அப்படிங்கிற ப்ரைஸ் வேல்யூ வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சிங்கிளாக ஆட் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு லென்த் நீங்கள் ஃபைன் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் லூப் மூலிமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட் லென் நான் கொடுக்குறேன் ஈக்குவல் ஆர்குமெண்ட் டாட் லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு லென்த் நான் வந்து பாஸ் பண்ணுறேன்.
ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தா நமக்கு வந்து 4 வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம பாஸ் பண்ண வேல்யூ வந்து 4 வேல்யூ நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அந்த வேல்யூ எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற அரேல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த அரே லென்த் நீங்கள் ஃபைண்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 வந்திருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும்னா ஃபார் லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாரில் போயிட்டு i = 1, i less than or equal இந்த லென்த் வரைக்கும் ரன் ஆகணும், and then i++. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து சம் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து let sum equal sum plus I நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ சம்மாக இருக்கும். இதை என்ன பண்ணால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்னில் போயிட்டு சம் அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஸோ இப்போ நான் டிஃபால்ட் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து லெட் சம்மில் வந்து வேல்யூ வந்து 0 அசைன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10ங்கிற வேல்யூ வந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த அவுட்புட் வரக்கூடாது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே சம் ப்ளஸ் ஐ நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஆர்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து எல்லா வேல்யூமே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஐ நான் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்து சம் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் வந்து நான் ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1 நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதேல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 0 தான் ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸ். ஆனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து 0 நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து 0 இண்டெக்ஸ்லேருந்து வேல்யூ எடுத்து சம் பண்ணி கொடுக்கும். ஸோ 0 நான் கொடுத்துருக்கேன். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஈக்குவல் போட தேவையில்லை. ஜஸ்ட் i less than லென்த் வரைக்கும் நமக்கு இந்த லூப் ரன் ஆகணும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து இதில் கெட் பண்ணி நமக்கு சம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஃபைனலாக இந்த சம் அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தா நமக்கு வந்து 7000 அப்படிங்கிற இந்த ரிசல்ட் வந்து சம் பண்ணி வந்துருக்கு. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ் மூலிமா நம்ம வந்து வேல்யூ கெட் பண்ணி நம்ம சம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ரெஸ்ட் ஆப்பரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்தமாதிரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா நம்ம வந்து வேல்யூ ரிசீவ் பண்ணி ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ரெஸ்ட் ஆப்பரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாமே நான் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஜஸ்ட் வந்து சம் ப்ரைஸ்ன்னு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஃபஸ்ட்டு 2 வேல்யூ வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யில் ரிசீவ் பண்ணிட்டேன். ரிமைனிங் வேல்யூ வந்து எப்போ நான் வந்து கெட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டர்னில் போயிட்டு ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் வேல்யூ வந்து எப்படி ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெஸ்ட் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெஸ்ட் ஆப்பரேட்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இங்கே ஒரு கமா கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஒரு 3 டாட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இதுதான் வந்து ரெஸ்ட் ஆப்பரேட்டர். ஸோ இதுக்கு வந்து ஒரு நேம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணுற போகிறதுனால ஜஸ்ட் வந்து ஆக்ஷன் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த நேம் வந்து நம்ம வந்து என்னென்னா கொடுத்துக்கலாம், ஆக்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா. இது வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ரெஸ்ட் ஆப்பரேட்டருக்கு வந்து ஆக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நேம் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த நேமில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் வர வேல்யூ எல்லாமே கெட் பண்ணிக்கும். ஓகேங்களா. இப்போ 2000 2500 இந்த வேல்யூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து கெட் பண்ணிக்கும். சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து 2 வேல்யூ கெட் பண்ணணுமா கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ வேல்யூ கொடுத்தாலும் என்ன பண்ணணும்னா ரிமைனிங் இருக்க வேல்யூ எல்லாமே எடுத்து ஸோ இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ரெஸ்ட் ஆப்பரேட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா XY வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து லெட் சம்னு வச்சுக்கிறேன். சம் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஃபார் ஸோ இதில் போயிட்டு லெட் ஜஸ்ட் வந்து வேல்யூ நான் வச்சுக்கிறேன். ஸோ வேல்யூ கூட வேணால் நான் ப்ரைஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ப்ரைஸ் ஆஃப் ஜஸ்ட் இந்த வேரியபிள் நேம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஆக்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸில் இருக்கிற வேல்யூ என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2000 2500 ரிமைனிங் வேல்யூ எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ அந்த வேல்யூ வந்து ஃபார் லூப்பில் கெட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து இங்கே திஸ் இஸ் சம் ப்ளஸ் ஈக்குவல் இங்கே வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் ஈக்குவல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எந்த வேல்யூ ஆட் பண்ண போகிறேன்னா இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஏன்னா இந்த ஃபார் லூப்லேருந்து இந்த ஆக்ஸ்லேருந்து என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 2000 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ அது வந்து ப்ரைஸில் வந்து சேவ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2500 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த ப்ரைஸில் சேவ் ஆகும். ஸோ அப்போ நான் வந்து ஃபார் லூப்பில் ஒவ்வொரு ப்ரைஸ் வேல்யூ வந்து சம் பண்ணிகிட்டே வரேன். சரிங்களா. சம் பண்ணதுக்கப்புறமா இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டர்னில் வந்து ஜஸ்ட் சம் அப்படிங்கிற வேல்யூ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா.
ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ எல்லாமே ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அதே 7000 வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 5000 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 5000 ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 12000 வரணும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 12000 வந்திருக்கும். சரிங்களா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ வந்து கெட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு சம் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூ எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட் ஆப்பரேட்டர், இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற ரெஸ்ட் ஆப்பரேட்டர் வந்து கெட் பண்ணிக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ வேல்யூ கொடுத்தாலும் ஸோ இந்த ரிமைனிங் வேல்யூ எல்லாமே இந்த ரெஸ்ட் ஆப்பரேட்டரை கெட் பண்ணி ஸோ அதை வந்து சம் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தா ரெஸ்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு 3000 வேல்யூ ஆட் பண்ணுறேன். கமா கொடுத்துட்டு 3000 நான் கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் நமக்கு வந்து 15000 வந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து வேரியபிள் டிஃபைன் பண்ணி ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ரெஸ்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், நம்ம வந்து எவ்வளோ வேல்யூ ரிமைண்டர் வேல்யூ இருந்தாலுமே அதை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ரெஸ்ட் ஆப்பரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த எப்பயுமே இங்கே கடைசியாக நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நான் ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணுறேன்னா நமக்கு வந்து எரர் தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா வந்து சின்டாக்ஸ் எரர்னு வந்திருக்கும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்து லாஸ்ட்டாக தான் வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம ரிசல்ட் வந்து செக் பண்ண முடியும். சரிங்களா? இதான் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ரெஸ்ட் ஆப்பரேட்டர் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாபிக் பார்க்கலாம். சொல்லி பை. See.